Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நேசிக்கிறவராக இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நமக்காக அனுப்பி கொண்டே இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் ஒருபோது சோர்ந்து விடக்கூடாது என்று தேவன் நமக்காக அவருடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறார். இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்று காலை வேளையில் கூட உங்களை குறித்து தேவன் அறிந்தவராய், உங்கள் சூழ்நிலைகளெல்லாம் அறிந்தவராய், உங்களுக்காகவே தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிடுங்கள் என்று ஆண்டவர் சந்திக்கிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணுடைய பிள்ளை வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது அந்த வனாந்தரத்தில் இந்த பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் கூப்பிட ஆரம்பிக்கிறது. துயரமான நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, போராட்டமான நிலைமையிலே ஒரு சத்தத்தை தேவன் கேட்கிறார். கலங்காதிருங்கள். 4 சுவற்றுக்கு மத்தியிலே ஏதோ ஒரு துயரத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு தனிமை உணர்வில் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். பக்கத்தில் எந்த விதத்திலும் உதவியோ ஆதரவோ ஒரு அன்போ ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ மகிழ்ச்சியோ இல்லாத நிலைமையில வனாந்திரத்தில் இருப்பது போல் இருக்கலாம். உங்கள் துயரமான பெருமூச்சு, துயரமான சத்தம், உங்களுடைய துயரமான கண்ணீரை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதிருங்கள். தேவன் நீரூற்றை கட்டளையிடுகிறார். தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்வார். இன்று முதல் உங்கள் குடும்பத்துக்கு செய்வார். நீங்கள் ஒருபோதும் இனி துயரப்படாதபடி தேவன் உங்களோடு ஒவ்வொரு நாளும் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள், பாவம் செய்த பொழுது அவன் தேவ சமூகத்திலே அழுகிறார். சங்கீதம் 51 ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும், உறைந்த மழை போல என்னை வெண்மையாக்கும், உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய இரட்சணின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி மன்றாடுகிறார். அந்த துயரமான நேரம், ஆண்டவர் விட்டு தூரமான நேரம், பின்மாற்றமான சூழ்நிலை, ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் போராடுகிற நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு இடைவெளியை கொண்டு வருகிற பாவ சோதனை, பிரச்சனை, போராட்ட, நம்பிக்கற்ற தன்மை, இழப்புகள், துக்கங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சத்தத்தை தேவனை நோக்கி ஏறெடுப்போம். தேவன் ஆலயத்திலிருந்து தாவீதுக்கு பதில் கொடுத்து அவனை திரும்பவும் எழுப்புகிறார். கலங்காதிருங்கள். உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகக்கூடாது. எந்த சமயத்தில் இருந்தால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்கள். கடைசியாய் பாருங்கள், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 24-25 பவுலும் சீலாவும் துயரமான சூழ்நிலை, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த பொழுது அவர்களை அடித்து காவலரிலே கட்டி வைத்த பொழுது நடுராத்திரியிலே கூப்பிடுகிறார்கள், பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். உங்கள் நிலைமை இன்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீங்கள் ஓடுகிறதுனால, ஜெபிக்கிறதுனால, ஆவிக்கிற வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஒருவேளை நிறைய பாடு, துக்கம், காயம், வேதனை, நிந்தனை, அவமானம் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, துயரத்தில் கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையிலே யார் யாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட ஜீவித்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட துக்கம், எப்பேற்பட்ட
துயரத்தினுடைய வேதனை எதுவாக இருந்தாலும் நீர் ஒரு நீரூற்றாய் ஆகாருக்கு வெளிப்பட்டது போல வெளிப்பட்டு விடுவிப்பீராக. தாவீதுக்கு இறங்கி பரிசுத்தப்படுத்தி எழுப்பினது போல எழுப்புவீராக. பவுலையும் சீலாவும் விடுவித்தது போல விடுவிப்பீராக. இப்பொழுதிலிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற நேரங்கள் புறப்படட்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்ட இக்கட்டு நெருக்கங்கள் வேதனைகள் மத்தியிலே, ஆண்டவரே வியாதி படுக்கை மத்தியிலே ஒரு கூப்பிடுதல் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு நீர் பதில் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. அற்புதம் செய்கிறீர், நன்றி. விடுவிக்கிறீர், நன்றி. எல்லா சிறையிருப்பை மாற்றுகிறீர், நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தின் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறீர், உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் விடுவிப்பார்.